ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் ஜேடிகே டிவி நேயர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாரா டக்கர் கல்லூரியின் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் சார்பாக இயேசுவே ஆண்டவர் என்ற நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் தியானிக்க இருக்கின்ற திருமறையின் புத்தகம் நாகூம். நாகூம் திருமறையில் 34வது புத்தகம். 3 அதிகாரங்களையும் 47 வசனங்களையுமே கொண்டுள்ளது. எனினும் 72 எச்சரிப்புகளையும் 46 தீர்க்க தரிசனங்களையும் உள்ளடக்கியது. இந்நூலின் ஆசிரியர் நாகூம். நாகூம் என்பது நெகேமியா என்பதன் சுருக்கம். நெகேமியா என்றால் கர்த்தரின் ஆறுதல் என்பது பொருள். எனவே நாகூம் என்றால் ஆறுதல், ஆற்றுவிப்பவர் என பொருள் கூறலாம். நாகூம் 1:1 இவரை எல்கோசானாகிய நாகூம் என்று கூறப்பட்டுள்ளதால் இவர் எல்கோசா அல்லது எல்கோஷ் என்ற ஊரை சார்ந்தவர் என அறிய முடிகிறது. எல்கோசா என்ற ஊர் எங்கிருந்தது என சரியாக நாம் அறிய முடியவில்லை என்றாலும் வேத அறிஞர்கள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். அதன்படி புதிய ஏற்பாட்டில் வரும் கப்பர்நாகூம் என்பது நாகூமின் கிராமம் என்று பொருள்படுகிறது. எனவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்கோசா என்று அழைக்கப்பட்ட ஊர் பின்பு நாகூம் தீர்க்கனின் பெயரால் கப்பர்நாகூம் என மாறியிருக்கலாம் என்றும், கலிலேயாவின் ராமா பட்டணத்திற்கு அருகிலுள்ள எல்கோசி என்ற நகரமே எல்கோசா என்றும், யூதாவின் தெற்கில் எருசலேமுக்கும் காசாவுக்கும் இடையில் காணப்பட்ட ஓர் ஊராக இருக்க வேண்டும் என்றும் பலவாறாக கருதப்படுகிறது. எப்படியாயினும் நாகூம் தீர்க்கதரிசி யூதாவை சார்ந்தவராகவே கருதப்படுகிறார். நாகூமின் காலம் எசேக்கியா அரசரின் பிந்திய காலத்தில் அல்லது யோசியா அரசனின் காலத்தில் நாகூம் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்க வேண்டுமென ஊகிக்கப்படுகிறது. நாகூம் நோ அம்மோன் நகரத்தின் அழிவுக்கு பின்பு, ஆனால் நினிவேயின் அழிவுக்கு முன்பு இந்நூலை எழுதியிருக்கக்கூடும். ஆகவே கிமு 663க்கும் கிமு 612க்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதியிருக்கக்கூடும் என கருதப்படுகிறது. எழுதப்பட்டதன் பின்னணி: யோனா தீர்க்கனின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். இது கிமு 759 நிகழ்ந்தது. இந்த மனம் திரும்புதல் நீடிக்காமல் தற்காலிகமானதாகவே இருந்தது. அசீரியர்கள் தங்கள் செல்வ செழிப்பாலும் படை பலத்தாலும் அதிகார துணிச்சலினாலும் கொலை, கொள்ளை, ஒடுக்குதல், ஆண் பெண் உறவுகளில் ஒழுக்கக்கேடு என மீண்டும் தங்கள் கொடுமைகளுக்கு திரும்பினார்கள். கிமு 722 அசீரிய அரசன் 2ஆம் சார்கோன் என்பவன் இஸ்ரவேல் என்ற வடக்கு நாட்டின் தலைநகரமாகிய சமாரியாவை அழித்து இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களையும் சிதற பண்ணி அவர்களை அடிமைகளாக்கி அசீரியாவுக்கு கொண்டு சென்றான். வேற்று இன மக்களை சமாரியாவின் பட்டணங்களில் குடியேற்றுவித்தான். 2 ராஜாக்கள் 17, 24, 25. கிமு 701 சனகரிப் என்ற அரசன் ரப்சாக்கே என்ற தன் படைத்தலைவனோடு பெரும் படையுடன் வந்து யூதாவை முற்றுகையிட்டு வெல்ல முயற்சி செய்தான். அப்பொழுது எசேக்கியா அரசன் யூதாவை ஆட்சி செய்தான். இதனை 2 ராஜாக்கள் 18, 19 ஆகிய அதிகாரங்களில் நாம் வாசிக்கின்றோம். அச்சமயத்தில் ரப்சாக்கே யூத ஜனங்களை நோக்கி, என் சொல்லை கேளுங்கள், எசேக்கியா ராஜாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோடே ராசியாகி காணிக்கையோடே என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும், அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும், ஒலிவ எண்ணெயும் தேனுமுள்ள தேசமாகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போவேன் என்று அழைப்பு கொடுத்தான். நினிவேயை தலைநகராக கொண்ட அசீரியா அக்காலத்தில் உலக வல்லரசாக திகழ்ந்தது. செழிப்பும் வளமும் வல்லமையும் நிறைந்ததுமான அசீரியாவை பின்பற்ற யூத மக்கள் ஆவல் கொண்டனர். இச்சமயத்தில்
நாகூம் தீர்க்கதரிசி கொடுமைகளுக்கு பேர் பெற்ற அசீரியா அழிக்கப்படும் என்றும் ஆண்டவர் யூதாவுக்கு ஆறுதல் செய்வார் என்றும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். நாகூம் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கிய காரியங்கள்: நினிவே மாநகரின் அழிவு, 1வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். சனகரிப் அரசனின் அழிவு, 1வது அதிகாரம் 9 முதல் 15 வசனங்கள். நினிவேயின் அழிவு, 2வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். நினிவேயின் அழிவுக்கான காரணங்கள், 3ஆம் அதிகாரம். மேலும் யூத மக்களுக்கு ஆறுதல் ஆகியவை ஆகும். நாகூம் 1ஆம் அதிகாரம் நினிவேயின் பாரம் என்ற ஆரம்ப வாக்கியம் ஆண்டவர் தண்டிக்கப் போகும் மக்களுக்கு உண்டாகும் தீமையை குறிக்கிறது. கிமு 669 முதல் 633 வரை ஆண்ட அசூர் பானிபால் காலத்தில் அசீரியாவின் புகழ் அதன் உச்சத்தில் இருந்தது. பூமியில் இருந்த மிகவும் பிரபலமான நகரமாக நினிவே விளங்கியது. அதனை சுற்றிலும் 100 அடி உயரமும் 3 ரதங்கள் ஒரே சமயத்தில் நிறுத்தும் அளவுக்கு 50 அடி அகலமும் கொண்ட கோட்டை காணப்பட்டது. கோட்டையின் பல பகுதிகளில் கட்டப்பட்டிருந்த மாட மாளிகைகள் மேலும் 100 அடி உயரம் கொண்டவைகளாக காணப்பட்டன. கோட்டையை சுற்றிலும் 150 அடி அகலம் 60 அடி ஆழம் கொண்ட நீர் நிரம்பிய அகழியும் காணப்பட்டது. இந்நகரம் டைக்ரிஸ் நதியின் ஓரத்தில் இருந்ததால் செழிப்பு மிக்கதாகவும் காணப்பட்டது. இத்தகைய நகரம் அழிக்கப்படக்கூடும் என்ற நாகூமின் தீர்க்க தரிசனம் அவருடைய காலத்தில் நம்பக்கூடாததாகவே இருந்தது. 2ஆம் வசனம்: கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். 4ஆம் வசனம்: அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். 5ஆம் வசனம்: அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போம். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். 6வது வசனம்: அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கன்மலைகள் பேர்க்கப்படும். 9வது வசனம்: அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார் என்ற மகா பயங்கரமான பதங்கள் அடங்கியுள்ளன. அவை ஆண்டவரின் பயங்கரமான நீதியையும் கோபத்தையும் வலியுறுத்துகின்றன. ஆயினும் அவருடைய தெய்வீக அன்பு, இரக்கம், நீடிய சாந்தம் ஆகியவைகளை குறிக்கும் பதங்களும் 3-7 வசனங்களில் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தால் சர்வ சங்காரம் பண்ணுவார், இருள் அவர் சத்துருக்களை பிடிக்கும். 2வது அதிகாரம் 6வது வசனம்: ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும், அரண்மனை கரைந்து போம். 2வது அதிகாரம் 8வது வசனம்: நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போலிருந்தது என்பதெல்லாம் நினிவே மாநகரம் டைக்ரிஸ் நதியோரமாய் கட்டப்பட்டிருந்ததாலும் நதியின் தண்ணீரை மதகுகள் வழியே நகருக்குள் கொண்டு வந்து அன்றாட தேவைகளுக்கும் பயிர் தொழில் செய்வதற்கும் அணைகளில் நிரப்பி இருந்ததாலும் நகரம் தண்ணீர் தடாகம் போல காட்சியளித்ததை தெரிவிக்கிறது. கிமு 612 டைக்ரிஸ் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 100 அடி உயரமும் 50 அடி அகலமுமான நினிவேயின் கோட்டை சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு தண்ணீர் நகருக்குள் வந்து சர்வ சங்காரம் பண்ணினது போல நகரை முற்றிலும் அழித்துவிட்டது. அரண்மனைகள் தண்ணீரில் கரைந்து போயின. மேலும் 1வது அதிகாரம் 9 முதல் 15 வசனங்களில் அசீரிய அரசனான சனகரிப்பை பற்றி முன்னறிவித்தார். 11-14 வசனங்களில் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறதென்ன?
அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துர் ஆலோசனைக்காரன். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். உன் தேவர்களின் கோவிலில் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன் என்பவைகளெல்லாம் அசீரிய அரசன் சனகரிப்பை குறிப்பதாகும். சனகரிப் ஒரு வலிமை மிக்க அரசன். பாபிலோனை வென்ற பின் எருசலேமை சூழ்ந்து கொண்டு எசேக்கியா அரசரை மிரட்டினான். எசேக்கியா ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்ட போது இரவில் தேவதூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். இதனால் மிகுந்த மனவேதனையோடு நினிவேக்கு திரும்பிய சனகரிப்பை அவனுடைய தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலில் அவனுடைய 2 குமாரர்கள் வெட்டி போட்டார்கள். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி 19வது அதிகாரம் 37 வரையிலும் வாசிக்கலாம். இவ்வாறு நாகூம் 1:12 கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் அழிந்து போவான் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. மேலும் யூதாவை குறித்து நாகூம் 1வது அதிகாரம் 12-13 வசனங்களில், உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன், இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்ற ஆறுதலான வார்த்தைகளை கூறினார். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. நாகூம் 1வது அதிகாரம் 15வது வசனம். இது ஏசாயா 52:7 ஒத்து வருகிறது. அசீரியர்கள் முழுவதுமாய் அழிக்கப்பட்டு விடப்போவதால் அவர்கள் இனி யூதாவை தாக்க முடியாது என்பது யூதாவுக்கான நல்ல செய்தி. அதுபோலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் சாத்தானின் வல்லமையிலிருந்தும் கிடைக்கும் விடுதலையின் நற்செய்தியை புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று பவுலடியார் ரோமர் 10வது அதிகாரம் 15 குறிப்பிடுகிறார். நாகூம் 2வது அதிகாரத்தில் அசீரியாவின் தலைநகரமாகிய நினிவேயின் அழிவை முன்னறிவிக்கிறார். மேலும் நினிவேயின் அழிவு எத்தகையதாயிருக்கும் என வர்ணிக்கிறார். வசனம் 1 சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் என்பது மேதிய அரசனான சயாக்செரஸ் மற்றும் பாபிலோனிய அரசனான நெபோபொலாசர் ஆகியோரை குறிக்கிறது. 2-3 வசனங்களில் வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி என்றும், அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமாகும், அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் பாபிலோனிய மேதிய கூட்டுப்படையை குறிப்பதாகும். வரலாற்று குறிப்புகளின்படி பாபிலோனிய அரசனான நெபோபொலசர் கிமு 615 612 வரை 3 ஆண்டுகள் நினிவேயை முற்றுகையிட்டிருந்தான். 3 முறை போர் தொடுத்தும் தோற்று போனான். அசீரியரோ நகரின் உள்ளே மது அருந்தி கும்மாளம் அடித்து கொண்டிருந்தனர். திடீரென டைக்ரிஸ் நதி கிமு 612 ஆகஸ்ட் மாதம் பெருக்கெடுத்து பொங்கி கோட்டை சுவரில் மோதியது. அதன் விளைவாக மதிலில் விரிசல் உண்டாகி திறப்பு ஏற்பட்டது. அதன் வழியாக ஏறிய பாபிலோனிய படை நகரை அழித்தது. இந்த வீழ்ச்சியின் சுவாரஸ்யத்தை பாபிலோன் பேரரசர் நேபுகாத் நேச்சாரின் தந்தையான நெபோபொலசர் குறித்து வைத்துள்ளார். இது அவருடைய பார்வையில் தற்செயலாக நடந்த ஒன்றாக இருந்தாலும் திருமறையின் பார்வையில் ஆண்டவரின் நியாய தீர்ப்பாக இருக்கிறது என்பதை நாகூமின் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. 2வது அதிகாரம் 1-8 வசனங்கள். அசீரியர்கள் பல நாடுகளோடு போரிட்டு அவைகளிலுள்ள செல்வங்களை கொள்ளையடித்து வைத்திருந்தபடியால் மகா செல்வமுடையதாக விளங்கியது. அச்செல்வத்தை எல்லாம் பாபிலோனியர் கொள்ளையிடுவார்கள் என்பதை நாகூம் 2:7-10 வசனங்களில் நினிவேயை அரசியாகவும் அதன் குடிமக்களை தாதியர்களாகவும் நாகூம் வர்ணிக்கிறார்.
அரசி சிறையாக கொண்டு போகப்பட்டாள். தாதிமார்கள் மார்பில் அடித்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு கூட போகிறார்கள் என்கிறார். நாகூம் 2வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களில் நினிவேயரை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பிட்டு கூறுகிறார். ஒரு சிங்கம் தனது உணவுக்காக பிற விலங்குகளை கொல்வது போல் அசீரியர்கள் பல தேசங்களை இரக்கமின்றி கொள்ளையிட்டார்கள். பிற மக்கள் மேல் அவர்களுக்கு கொஞ்சமும் இரக்கம் இருந்ததில்லை. இப்பொழுது அவர்களே கொள்ளையிடப்பட்டு கொல்லப்பட போகிறார்கள். இதனையே இயேசுவும் மத்தேயு 26வது அதிகாரம் 52 பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிவார்கள் என்று சொன்னார். நினிவேயின் அழிவுக்கான காரணங்கள். அசீரிய பேரரசு கொடூரத்துக்கு பெயர் பெற்றது. அவர்கள் மனித குலத்திற்கு செய்த தீங்குகள் மிகுதி. பல அசீரிய மன்னர்கள் தங்கள் வலிமையை கோர செயல்களால் நிரூபித்தார்கள். சுமார் கிமு 883 முதல் 859 காலகட்டத்தில் 2ஆம் அசூர் நசீர்பால் என்ற அரசன் தான் வென்ற நாடுகளின் மக்களை உயிருடன் தோலுரித்து அந்த தோள்களை பிடிப்பட்ட நகரச் சுவர்களில் ஒட்டுவதற்கு கட்டளையிடுவானாம். அசூர் நசீர்பால் என்ற மன்னனும் அவனை அடுத்து வந்த 2ஆம் சல்மனாசாரும் போரில் கைப்பற்றிய கைதிகளின் தலைகளை நகர வாசல்களில் தீயிட்டு எரித்து அத்தீயில் சிறு பிள்ளைகளை தூக்கி வீசுவார்களாம். இத்தகைய கொடூர நகரம் கொடூரமான தீர்ப்பை அடையும் என்பதை இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது என்று நாகூம் சொல்லுகின்றார். கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. அவர்கள் பிணங்களில் இடறி விழுவார்கள். வசனம் 3:3 என்றும் நாகூம் கூறுகின்றார். இன்றும் உடல் வலிமையினாலும் அதிகார துணிச்சலினாலும் பண பலத்தினாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஒடுக்குதல் போன்றவற்றில் ஈடுபடும் எவரையும் ஆண்டவர் விட்டு வைப்பதில்லை. இம்மையில் அவர்கள் விடப்பட்டது போல் தோன்றினாலும் மறுமையில் அவர்கள் அடையும் நரக ஆழித்தீயின் வேதனையை விவரிக்க இயலாது. கொடூரமான பாவச் செயல்கள் செய்ய துணிவது மாபெரும் கோழைத்தனம் என்பதற்கு நினிவேயின் அழிவு உதாரணம். அசீரியாவை எச்சரிக்கும் நாகூம் அசீரியாவால் நொறுக்கப்பட்ட ஒரு நகரத்தை எடுத்துக்காட்டி எச்சரிக்கிறார். 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். இது தென் எகிப்தின் தலைநகரான நோ அம்மோன் ஆகும். மிகுந்த பாதுகாப்பும் செல்வ செழிப்பும் மிக்க இந்நகரம் சுமார் கிமு 663 அசீரியரால் அழிக்கப்பட்டது. நோ அம்மோன் நைல் நதியின் தண்ணீரால் சூழப்பட்டு வளம் மிக்கதாக விளங்கியது. நோ அம்மோன் பட்டணத்தை அசீரியரால் அழிக்க முடிந்தது என்றால் நினிவேயையும் இன்னொரு படையினால் அழிக்க இயலும் என்பது நாகூமின் கூற்று. நினிவேயின் முழுமையான அழிவு. நாகூமின் தீர்க்க தரிசனத்தின்படியே நினிவே சுமார் கிமு 612 அழிந்தது. கோட்டை சுவர்கள் திறவுண்டது. அக்கினி பட்சித்தது. வசனம் 3:13. பெரும் கூட்டமான வெட்டுக்கிளிகள் போன்ற அசீரிய படை தோற்று ஓடியது. வசனம் 15. வர்த்தகர் ஓடினர். வசனம் 16. மகுட வர்த்தனர் அதாவது படை வீரர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். வசனம் 17. மேய்ப்பர்கள் போன்ற அரசு அதிகாரிகள் உறங்கினர். வசனம் 18. ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்பட முடியாமல் சிதறினர். வசனம் 18. பரிகாரமே இல்லாதபடி நினிவே முற்றும் அழிந்தொழிந்தது. மாபெரும் கோட்டை இருந்த இடம் சாம்பல் நிற மண்மேடாகியது. அவ்விடத்தில் ஒரு பட்டணம் இருந்தது என்பதை மண் மறைத்து விட்டது. ஆடுகளின் மேய்ச்சல் நிலமானது. கிபி 1845 ஆண்டுதான் அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஈராக்கின் டைக்ரிஸ் நதியோரத்தில் நினிவே பட்டணத்தின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தனர். மேசியாவை குறித்து வெளிப்படையான தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் நாகூமில் கூறப்படவில்லை. எனினும் 1வது அதிகாரம் 2 முதல் 8 வரையுள்ள வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள
தேவ நியாய தீர்ப்புகள் மேசியாவின் 2ஆம் வருகையின் நியாய தீர்ப்பில் காணப்படும். நாகும் புத்தகம் நமக்கு தரும் செய்தி: நீதியுள்ள ஆண்டவர் அனைத்தையும் நியாயம் தீர்க்கிறவர். அவரது அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்போர் எவரும் தப்ப முடியாது. தீமை செய்யும் மனிதனும் நாடும் உலகமும் வெகு காலம் நிலைப்பது இல்லை. ஒரு முறை கடவுளிடம் பெரும் மன்னிப்பு, பின்னர் தீமை செய்ய அனுமதி சீட்டு அல்ல. மனம் திரும்புவதால் ஆண்டவர் அருளும் மீட்பை பெற்றுக்கொள்ளும் நாம் அதனை மிக கவனமாக காத்து கொள்ள வேண்டும். தவறினால் தண்டனை நிச்சயம். மன்னிப்புகள் மனம் போல் வாழ்வதற்கு வாய்ப்புகள் அல்ல. யோனா தீர்க்கனின் காலத்தில் நினிவே பட்டணத்தாரின் மனமாற்றத்திற்கான மன வருத்தம் ஆண்டவரின் இரக்கத்தை பெற்றுத்தர ஏதுவாயிற்று. ஆனால் சுமார் 100 ஆண்டுகள் சென்ற பின் அவர்களுடைய சந்ததியார் தீர்க்கனின் உரை கேட்டும் மனமாற்றத்திற்கு செவி சாய்க்கவில்லை. அதனால் முற்றிலும் அழிக்கப்பட்டார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது: பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காக மனம் மாறுவது இயலாது. அவனவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் திரும்புவது அவசியம். ஒவ்வொருவரும் தம் பக்தியுள்ள பெற்றோரின் உத்தம வாழ்க்கையினால் ரட்சிப்படையலாம் என நினைக்கலாகாது. உத்தம பெற்றோரின் பிள்ளைகளும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இரட்சகர் இயேசுவை நம்பி விடுதலை வாழ்வை பெற்றனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் அருளிய அருள் கொடைகளான செல்வம், செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து இவைகள் நிரந்தரமானதும் நிரந்தரமான பாதுகாப்பை கொடுக்க வல்லதும் அல்ல. இவைகளை உலக வாழ்வில் பெற்று அனுபவிப்பதால் நம்மை நாமே மேன்மை பாராட்டுவது சரியன்று. உலக மேன்மைகளை தந்திருக்கின்ற ஆண்டவரையே மேன்மைப்படுத்தி அவர் செட்டைகளின் கீழ் பாதுகாப்பை பெற்று நாமும் நம் பின்னடியார்களும் வாழ்வோம். ஆண்டவரின் நீங்காத ஆசீர்வாதம் நம்மை ஆட்கொள்வதாக. ஆமேன்.